ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுகு விலாஸ். இந்த சம்மருக்கு நம்ம கடலூரில் இருந்துக்கிட்டு லோ பட்ஜெட்டில் ஈஃபில் டவர், லண்டன் பிரிட்ஜ் அண்டு ட்வின் டவரை பார்க்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறோம் வாங்க. நம்ம கடலூரில் வருஷம் வருஷம் பொற்காட்சி போடுறது வழக்கம் தான். அதுபோல் தான் இந்த வருஷம் பொற்காட்சி போட்டாங்க. அந்த பொற்காட்சியில் தான் நான் சொன்ன இந்த மூணுமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் லோ பட்ஜெட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சம்மரில் காமிக்கணும்னா நீங்கள் கூப்பிட்டு வந்து இங்கே காமிக்கலாம். டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வர்றதே லண்டன் பிரிட்ஜில் தான் வரும். அதுக்கடுத்து நேராக உள்ளே வந்தோடனே ட்வின் டவரு, ஈஃபில் டவரு எல்லாம் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இன்னும் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எனக்கு பேர் தெரியல. ஈஃபில் டவர் நேராக இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக உள்ளே போனோம். உள்ளே போனோடனே பர்ச்சேசிங் தான் ஆரம்பிச்சிது. அதில் லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம், அது வீட்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இருந்தது. ஸ்டிக்கர் போட்டு, கிளிப்பு, ஸ்பூனு எல்லாமே இருந்தது. அதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதை வாங்க வேண்டியது வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என் அண்ணன் பையன் ஸ்ரீநேஷ், அவன் ரோலிங் கார் போகலான்னு சொன்னான். ஸோ அவனும் நானும் ரோலிங் காருக்கு பிளான் பண்ணி அதில் போனோம். அவன் தைரியமாக இருந்தான். இந்த 32 வயசில் எனக்கு கொஞ்சம் ஜர்க்காக தான் இருந்தது. ஏன்னா அது ஒரு சுற்று அப்படியே உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்துருச்சு. அதுமாரி இருந்தது. ஆனால் ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட் தானே, கொஞ்சம் ஜாலியாக போச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த கார்லாம் மூவ் பண்ணக்குள்ளே ஸ்லோவாக தான் மூவ் பண்ணிச்சு. இந்த 4 காரும் ஒரே பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கும், 4 காராக. அந்த 4 கார் கீழே வரக்குள்ளே கொஞ்சம் எஃபெக்ட் தெரியாது. இப்படி வந்துட்டு ஒரு சுற்றுமே, ஒரு இழுத்துட்டு போகும் பாருங்கள், அது கொஞ்சம் இதாக இருந்தது. நான் ரொம்ப அந்த அளவுக்கு பயம் இல்லை, நார்மலாக பயம் இருந்துச்சு. அதுக்கு மேலே வீடியோ எடுத்தால் என் ஃபோன் எங்கேயோ போய் விழுந்துடுறதுக்காக வீடியோவை பாதியிலே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண இந்த ராட்டினம் எனக்கு போக எனக்கு பயமாக இருந்தது. பட் ஆனால் ஸ்ரீநேஷ் வாட்சி தப்பா போகலாம் வான்னு சொல்லி கூட்டதால் போனேன். சரி போகலான்னு போய் அங்கே முன்னாடி தான் உக்காந்தேன். ஆனால் என் ஒய்ஃபு, எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் 3 பேருமே மேலே போய் உட்காருன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 3 சீட்டு தள்ளி மேலே போய் உட்காந்தேன். எனக்கு பின்னாடி 2 சீட்டு இருந்தது. அந்த 2 சீட்டுக்கு மேலே 2 பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க உட்காந்து அவங்க பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் எனக்கு இதில் போகிறது இன்னும் நல்லா பயமாக இருந்தது. உண்மையை ஒத்துக்கணும்னா வடிவேல் சொல்கிற மாதிரி தான், வெளியே வந்திருக்கோம் வாயை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லுவானே, அது போல் இருந்தது. இதுலேயும் அது போல் தான். கொஞ்சம் ஸ்பீடு பயம் வரக்குள்ளே ஃபோனை தூக்கிக்குள்ளே வச்சுட்டேன். பட் ஸ்ரீநேஷ் ஆனால் பயப்படாமல் தைரியமாக தான் உட்காந்துருந்தான். எனக்கு இங்கே புடி எதுவுமே பெல்ட்டு எதுவுமே இல்லாதது கொஞ்சம் பயம் இருந்துச்சு தான், ஒத்துக்கிறேன். எங்கள் 2 பேர் இதில் ஏற்றி விட்டு கீழே 3 பேர் ஜாலியாக இன்னும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. கடைசியாக விஆரில் ஹாரர் மூவி போட்டு ஸ்ரீநேஷ் பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த பொருட்காட்சிக்கு போங்க. ஒன் டைமாவது இதை விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மைண்ட் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும், நம்ம கிட்ஸுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த பொருட்காட்சி மே 31 வரைக்கும் தான். ஸோ ஒன் டைம் போய் பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ. பாய்.